கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, மனிதன் மாண்புடன் இவ்வுலகில் வாழ மனிதனுக்குரிய அத்தனை உரிமைகளையும் கடமைகளையும் தந்து இந்த மனிதனுடைய மேம்பாட்டிற்காக, அவனுடைய நல்வாழ்விற்காக என்றும் உறுதுணையாக தூய ஆவியாரை தந்திருப்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியானவரை பழிப்புரைப்பவர் என்றுமே மன்னிப்பு பெறார் என்று இறை வார்த்தை சான்று பகர்கிற போது, தூய ஆவியானவர் என்றும் எங்களோடு உடன் இருப்பவராய், எங்களுக்கு துணை புரிபவராய், ஆற்றலையும் வல்லமையையும் சக்தியையும் தருபவராய் இருப்பதால் இந்த இறை ஆற்றலே எங்களை இயங்க வைக்கிறது, செயல்பட தூண்டுகிறது, நன்மையானவற்றை நாடி தேட அழைப்பு கொடுக்கிறது. எனவே இப்படிப்பட்ட தூய ஆவியானவருக்கு ஒருபோதும் எதிராக நாங்கள் செல்லாமல், ஆண்டவரே உம் வழிநடக்க எங்களுக்கு வரம் தாரும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற மனிதர்களிலும், நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உம்முடைய திருவுளம் வெளிப்பட ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். ஒருபோதும் தீய பாதையில் செல்லாமல், தீய சாத்தானுடைய சோதனைகளுக்கு நாங்கள் உட்படாமல் இருக்க வரம் தர வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டி மன்றாடி சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.